எனக்கா லேப்டாப் தர மாட்டேன்றீங்க? போடுறா இன்ட்ரோவை. அனைத்து மொழி பேசுகிறவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து நாங்க நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு போட ஒரு வீடியோ புது வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிராவல் வீடியோ போட்டிருக்கோம், டெக் வீடியோ போட்டிருக்கோம், மேரேஜ் வீடியோ போட்டிருக்கோம், ஃபுட் வீடியோ போட்டிருக்கோம், நைட் அவுட் வீடியோ போட்டிருக்கோம். ஆனா இந்த வாட்டி நம்ம ஒரு கேஜெட் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிவரி பாய் வந்துட்டாங்க. டெலிவரி பாய் கேட்டுவாங்க. பாக்ஸ் கொடுத்துட்டீங்க, ஓபன் பண்றதுக்கு ஒரே நிமிஷம் இங்கதான் இங்க வச்சேன். எனிவே இப்போ வந்து நம்ம அமேசான் கார்ட்ல இருந்து நமக்கு ஒரு கேஜெட் வந்துருக்கு. அது என்னன்னு பிரிச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை குலோப் ஜாமுன் வழங்கும் ஜிஆர்பி உதயகிருஷ்ணன் நியாசனை வழங்கும் இதயம் நல்ல. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. என்னதான் நம்ம வீடியோவில் கண்டென்ட்டே இல்லைனா கூட ஆள் இல்லாமல் எடுக்க மாட்டோம். நம்மளுக்கு ஒரு கம்பெனி ஆள் இருந்தால் ஜாலியாக போவோம், பேசிக்குவோம், ஃபன்னாக போவோம். அதனால நம்ம கம்பெனிக்கு நம்ம எடிட்டரை கூப்பிடுவோம். வாங்க எடிட்டர், அன்பாக்சிங் பண்ண நம்ம. ஏன்னா இந்த கஷ்டம் இந்த கஷ்டம் நான் மட்டும் ஃபேஸ் பண்ணாம இல்லாம எங்க எடிட்டரும் நாங்களா கேமரா எங்க டீமே ஃபேஸ் பண்ணிருக்கு. அதுக்காக இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். அதனால இவரை வச்சு கூட வச்சு பண்றோம். என்ன அன்பாக்ஸ் பண்ணலாமா? முன்னாடி புகழாதான் எனக்கு பிடிக்காது. ஓகே ஓகே. இப்போ இது நம்ம அமேசான் கார்ட்ல இருந்து இந்த பாக்ஸ் வந்திருக்கு. அதுல ஓபன் பண்றோம். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம எடிட்டர் உங்க கையாலேயே ஓபன் பண்ணுங்க. இது நம்ம ஆல்ரெடி ஓபன் பண்ணியாச்சு, இருந்தாலும் இப்போ ஓபன் பண்ணுங்க. ஓகே எடுங்க, இது தூக்குங்க. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ஏசுஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் அமைச்சிருக்காங்க. இந்த கேஜெட்டை வந்து நம்ம செக் பண்ணி ரிவ்யூ சொல்லணுமா? ரிவ்யூக்காக ஏசுஸ்ல இருந்து டஃப் கேமிங் ஃப்ரீயாவே நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. வாங்க, இந்த ஏசுஸ் டஃப் கேமிங்ல என்ன ஸ்பெக் இருக்கு, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் புதுசா இருக்கு, அது இல்லாம இது ஏன் நாங்க வாங்கணுன்றதுக்கும் ஒரு ரீசன் சொல்றோம். மெயினா இது நம்ம பிளாக் பண்ற சேனலுக்காக புது கேஜெட் ஏசுஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்தேன்னு சொல்லணும்னு ஆசைதான். நண்பர்களே கொடுக்க மாட்டாங்க, ஏசுஸ் மட்டும் கொடுத்துருவாங்களா என்ன? அதனால இது உள்ள என்னென்ன ஸ்பெக் இருக்கு, என்னென்ன டெக் இருக்கு, இந்த நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லாம, இது இல்லாம முக்காவாசி பேர் எங்க சார், எங்க கார்த்திக் சாரா இருக்கட்டும், முக்காவாசி பேர் இதை ரெஃபர் பண்ணாங்க. முக்காவாசி எங்க கார்த்திகன் தான் காலேஜ், அந்த தெய்வத்துக்கு நன்றி, ரெஃபர் பண்ண தெய்வத்துக்கு. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல். அதனால இந்த டஃப் கேமிங் சீரீஸை அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஓபன் பண்ணணும். அவரு நகைச்செல்லாம் வச்சு கொடுத்தாரு எங்களுக்கு. வாங்க, லெட்ஸ் ஓபன் தி பாக்ஸ். ஓகே. போன வாட்டி எங்க வீட்டுல அது வேண்டாம். இப்ப நீ பேசுறதா நீயே பேசுற, நான் பேசுறது நானே பேசுறேன். ஓகே. மூச்சை கூட முழுகுவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். சொல்ல மாட்டேனே. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த டஃப் பேக்கிங் பாக்ஸை ஃபர்ஸ்ட் கூட நம்ம லேப்டாப் தான் இப்படி ஓப்பன் பண்ண முடியல. இதுல என்னன்னா இந்த ஷூட்டே ஃபுல்லா நாங்க டெக்காவே வந்துட்டோம். ஃபுல்லாவே நம்ம ஃபர்ஸ்ட் மொபைல ஷூட் பண்ணியிருந்தோம், கலர் லைட், RGB லைட், LCD எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனா நாங்க வந்து ஒரு சில பல சேனலுக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி நாங்க எங்க ஆள் இருக்காங்க, எங்க எடிட்டர் வந்து எடிட்டிங்கே டஃப் கொடுத்துருவாங்க. அது நான் செவனான இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறாங்க. நல்ல கேமரா மேல டஃப் கொடுக்கறது கேமரா சூரிய அண்ணனை விட நம்ம கோபி அண்ணன் இருக்காரு. அதனால இது வந்து சொல்றதுக்கு நம்ம டைரக்டர் இருக்காரு. செல்லா டைரக்டர் இருக்காரு. ஓகேங்களா? அதனால எல்லாமே இந்த வாட்டி தான் ரொம்ப நாள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நாங்க வந்து ஒரு சோனி கேமரால ஷூட் பண்றோம். அதுவும் சூப்பரா ஷூட் பண்றோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பாக்ஸ் ஓபன் பண்ணலாம் வாங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இந்த பாக்ஸை எங்க கொஞ்சம் ஃப்ரேம் இடம் இல்லாததால ஃப்ரேம் டைட்டா இருக்கிறதால நாங்க பாக்ஸ் இப்படி திருப்பிக்கிறோம். அப்பதான் உங்களுக்கும் நாங்க தனியா ஒரு கிளிப் போட்டு நாங்க வந்து தனியா பின்னாடி போட்டு காட்டுறோம், பியூட்டியை காட்டுறோம் பின்னாடி பாக்ஸ் எப்படி இருந்ததுன்னு. இப்பதான் பேசி முடிச்சேன், நல்லா பேசி முடிச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் நல்லா கேமரா பண்றோம், டெக் சேனல் மாதிரி சூப்பரா பண்றோம், டீம்லாம் வச்சு LCD லைட்லாம் வச்சு பேசுறோம்ன்றா. பேசிட்டு மாதிரி ஆஃப் ஆயிடுச்சுன்னா நல்ல சகுனமா இருக்கு. இறைவா, இல்ல ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணும்போது ரைட் ஆஃப் ஆச்சு தெரியுமா? அதனாலதான் இன்னைக்கு நானும் ஆமாங்க பண்ணுங்க நீங்க. நான் தான் கடவுள். Say my name.
இதுல இன்னும் நிறைய பேர் ஆடியன்ஸோட சஜஷன் என்னன்னா, ஒண்ணு நான் பேசு இல்ல நீ பேசு, 2 பேரும் ஒரே விஷயத்த மாதிரி இருக்குன்றாங்க. அதனால பொறுமையா ஒருத்தர் விட்டு விட்டு பேச சொல்றேன். எஸ், அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, லேப்டாப் அன்பாக்சிங் பண்ணுவோம். இதுல வந்து நம்ம முக்கால்வாசி லேப்டாப் தான் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் இப்பதான் பாக்குறேன் லேப்டாப் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா, இப்போ லேப்டாப் பாக்ஸும் லேப்டாப் மாதிரி தான் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கு. பாருங்க, லேப்டாப் பாக்ஸ் இப்படி ஒரு அமுக்கிட்டு சாமியா லேப்டாப் மாதிரி க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ லேப்டாப் பார்த்தீங்கன்னா முதல்ல ஓப்பன் பண்ண ஒரு சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, வா, கார்ட்போர்ட் ஷீட் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. டேமேஜ் ஆக கூட நிறைய ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்களா, எம்ஐபி பாக்ஸ் இந்த கன்ல வச்சிருப்பாங்க பாத்தீங்க. எம்ஐபில சார்லஸ் என்ன கன் இது குட்டியா இருக்கு, அது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. மெயின் திங், நாங்க ஆர்டர் பண்ணது வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணோம், கார்டுகள்ல இருந்து ஆர்டர் பண்ணோம். ஏன்னா நேர்ல விட அங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுவும் இல்லாம தீபாவளி ஆஃபர் வேற போயிட்டு இருந்தது. அதனால தீபாவளி ஆஃபருக்காக தான் வாங்கினோம். இதுல மெயின் திங் என்னன்னா, லேப்டாப் மட்டும் நேர்ல பண்ணா இன்சூரன்ஸ் இருக்கு, 3rd பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கு, 2 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, அதெல்லாம் போட்டிருக்கு. ஆனா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அதை எதுவும் சொல்ல மாட்டாங்க. கடையில போனோம்னா, ஆனா இன்னைக்கு ஒரு புளி கொடுங்க, என்னப்பா 1/2 கிலோவா 1/4 கிலோ 1 கிலோவான்னு கேட்பாங்க. ஆனா ஆன்லைன்ல நம்ம பார்த்தோன்னா புளினா புளி மட்டும் தான் இருக்கு, எத்தனை கிலோன்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது மாதிரி ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா, லேப்டாப் வாங்க போறீங்கன்னா வெறும் லேப்டாப் மட்டும் தான் இருக்கும். அது கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வாரண்டி வேணுமா, அப்புறம் அது சாஃப்ட்வேர் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன வாரண்டி வேணுமா, இல்லாட்டி உடஞ்சிச்சுன்னா ரிக்ளைம் பண்ணிக்கலாமான்றதெல்லாம் கீழே தான் இருக்கணும். நம்ம அதெல்லாம் பார்த்து தெளிவா ஒழுங்கா வாங்கணும். அதனால லேப்டாப் ஆர்டர் ஆன்லைன்ல பண்றதா இருந்தா இந்த இன்சூரன்ஸ்லாம் கீழே இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்குறது உங்களுக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. இப்போ நான் வாங்கும் போது, இந்த லேப்டாப் வாங்கும்போது பார்த்தா 62,000 ரூபாய் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நானே கவனிக்கல, நானே சீரியஸா பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் மட்டும் வாங்கியிருப்பேன். பக்கத்து வீட்டை நம்ம ஆனந்த் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது ப்ரொடக்டிவ் லேப்டாப் போகுது. என்னன்னா ப்ரொடக்டிவ் லேப்டாப் அது வாங்கிட்டீங்களாண்ணா அப்படின்னு கேட்டான். என்னடா ஆமாண்டா ஆனந்த், நல்ல வேலை அவன் சொல்லணும்னா நான் வெறும் லேப்டாப் மட்டும் வாங்கியிருப்பேன். இப்போ என் லேப்டாப் வந்து 3 இயர்ஸ் வாரண்டி போட்டு வாங்கியிருக்கேன்னா எல்லா புகழும் ஆனந்துக்கே. கரெக்டா வாங்கிக்கோலாம் சொல்லும்போது பார்த்து எங்க எடிட்டர் சொல்ற மாதிரி கரெக்டா இருந்தா கரெக்டா அது மாதிரிதான் இருக்கும். வாங்க நம்ம லேப்டாப்குள்ள போவோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டஃப் கேமிங்கோட லேப்டாப்போட அவுட்டர் சீரீஸ். இந்த முதல்ல ஏன் நம்ம இந்த லினோவோ HP நார்மல் டைப்போட ஏன் கேமிங்க்கு அதிக ஸ்பெக் தரான்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து கூலண்ட் ஃபேன் இருக்கும். எத்தனை ஃபேன் இருக்கு? 2 ஃபேன் இருக்கு. ஓகே, நம்ம 2 ஃபேன் இருக்கு, 4 ஃபேன் வச்சுதான் இருக்கு. நம்ம இதுல 2 ஃபேன் இருக்கு. லேப்டாப்ல பாத்தீங்கன்னா நிறைய விதம் இருக்கு. S இருக்கு, SS இருக்கு, HS இருக்கு, H மாடல்லாம் இருக்கு. இதுல வந்து ஒவ்வொரு ப்ராசஸர், அப்புறம் ரெண்டரிங், இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி சைட்லாம் பாத்தீங்கன்னா கேமிங் லேப்டாப் வாங்குறது பெஸ்ட் நான் சொல்லுவேன். நீங்க இது மாதிரி விண்டோஸ் கீ இது மாதிரிலாம் யூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா, ஆஃபீஸ் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து எஸ் அந்த மாதிரிலாம் SS அந்த மாதிரி மாடல் யூஸ் பண்றது. இப்போ நம்மளுக்கு வந்து முக்கால்வாசி இந்த எடிட்டிங் சைடு, இந்த மாதிரி vlog எடிட் பண்ணுறதும் சரி, இல்லாட்டி நம்ம ஏதாவது கோர்ஸ் பண்ணுறது இருந்தாலும் எடிட்டிங் கோர்ஸ், கேமிங் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லேப்டாப் வாங்குறது பெஸ்ட். நாங்களும் இதான் வாங்கியிருக்கோம். ஏன் இந்த டஃப் கேமிங்ன்றது ஏன் சொன்னாங்க, நிறைய பிராண்ட் இருக்கு. எல்லாரும் சொன்னாங்க MIS சூப்பர் பிராண்ட் இருக்கு, MIS இருக்கு, ஏசர் இருக்கு. அதெல்லாம் நார்மல் டைப்ல தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா கேமிங் பாத்தீங்கன்னா MIS, ASUS, ஏசர் இது 3 தான் டாப் சூப்பரான பிராண்டு எனக்கு தெரிஞ்சு. சரி, யூஸ் பண்றவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இதான் டாப் பிராண்ட்ஸ் நான் நினைக்கிறேன். That's pretty good. ஓகேங்களா? நான் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு போங்க. நான் ஏன் இந்த டஃப் கேமிங் சூஸ் பண்ணேன்னா, டஃப் கேமிங்ல தான் நம்ம மல்டி ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க MIS இருக்குன்னு வச்சுக்க, MISல வந்து SSD பாத்தீங்கன்னா 1 வச்சா 528 தான், இல்லாட்டி 1 TB இந்த மாதிரி மாடல் தான் மாற்ற முடியும். ஆனா இந்த ஏசுஸ்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, 512 GB இருக்குல்ல, அடிஷனல் SSD ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. அடிஷனல் ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அடிஷனல் ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் தனி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. SSDக்கும் தனி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இது டெக், இந்த ஒரு ஸ்பெக்ல இது சீப்பான குவாலிட்டி இருக்கு அதோட MIS-ஓட. எந்த வந்து பாத்தீங்கன்னா டஃப் கேமிங் A15 Ryzen 7 NVIDIA வந்து 3050. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட லேப்டாப்போட செக்மெண்ட். எல்லாருக்கும் பார்த்தோன்னு வச்சுக்க, நானும் லேப்டாப் வாங்கிட்டேன். ஓகே, புது லேப்டாப் வந்து அன்பாக்சிங் பார்த்தீங்களா, இது சூப்பரா இருக்கும். எப்பவுமே இந்த லேப்டாப் மட்டும் இல்லை, எந்த லேப்டாப் புது லேப்டாப் வச்சாலும் இது சூப்பரா இருக்கும். மடிக்க கூடாது. எங்களுக்கு இந்த லேப்டாப் வாங்கல என்ன ஒரு பெனிஃபிட்னா, எங்க எடிட்டர் சொல்லுவாங்க. என்ன திட்டம் சொல்லுங்க. சொல்லுங்க. என்னன்னா,
இன்னொருத்தர்கிட்ட லேப்டாப் வாங்கி யூஸ் பண்ணும்போது வந்து அவன் வந்து i3 வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப லேக் ஆகும். ஏன்னா வீடியோ வந்து திடீர்னு வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தீபாவளிக்கு வந்து ஸ்வீட்ஸ் வந்து போட்டிருப்போம். அது வந்து ஒரே நாள் எடிட் பண்ணுது. எனக்கு ரொம்ப தலைவலியாக போச்சு. நீங்கள் வேண்டாம்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணும்போது எடிட்லாம் பண்ணும்போது செம்ம லேக் ஆகிடுச்சு ரொம்ப. ஆனால் இப்படி லேக் ஆகுதுன்னா இது சார் கொஞ்சம் நல்ல ஸ்பெக்ட் நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் கூட நல்லா இருக்குமே யோசிச்சு பார்த்தேன் கரெக்டாக அது ஏற்ற மாதிரி லேப்டாப் பண்ணலாம். இது இது i7 இது ரைசான் மாடலு, இது 7 இது 7. அப்போ அதோட கம்பேர் பண்ண இது நல்லா ரொம்ப பவர் இருக்கும். அது இல்லாம நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி வந்தோம்னா, எனக்கு மெயின் திங் மற்றவங்க கிட்ட கேட்டு தருவாங்க. இப்போ கூட நான் வந்து தீபாவளி வீடியோ கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் தந்தாங்க, இல்லைன்னா சொல்ல. ஆனா நம்மளுக்குன்னு ஒண்ணு இருந்தா அது யூஸ்ஃபுல் எப்பவுமே. சொல்லுவாங்க பாருங்க, குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஆனா நம்மளுக்குன்னு இருந்தா எப்பவுமே யூஸ்ஃபுல். அதே மாதிரி எனக்கு வந்து ஏன் இந்த மாதிரி டெக் வாங்கினா, ஏன்னா i5 இது ரெண்டரிங் பாத்தீங்கன்னா ஸ்பீட் எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸ் நானே யூடியூப்ல சஜஷன் எல்லாம் பார்த்து தான் வாங்கினேன். நாங்களே இன்னும் இந்த வீடியோ பண்ணிட்டு தான் எல்லாமே ஏற்றணும்னு வச்சிருக்கோம். இன்னும் ப்ரீமியம் நாங்கள் எதுவுமே ஏற்றல. ஆனா பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு 6 hours யூடியூப் பார்த்தாலே 6 ஹவர்ஸ்க்கு நல்லா சவுண்ட் குவாலிட்டி பார்த்துருக்கோம், பிக்சர் டியூப் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம், ஆடியோ பார்த்துருக்கோம், ஹீட்டிங் இஷ்யூலாம் பார்த்துட்டோம். ஆனால் ப்ரீமியர் ப்ரோவில் ஒர்க் பண்ணி பார்த்தது இல்லை, அது மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்ததில்ல. ஆனால் சாஃப்ட்வேர் பேஸாக இன்னும் போகல. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் வழியே கொஞ்சம் அளவுக்கு ஒரு பேட்டரிலாம் சூப்பராகவே நிற்குது. சார்ஜ் போடாமலே 6 hours 7 hours அது கண்டினியூஸாக யூடியூப் பார்த்தா ஃபுல் சவுண்டில் வச்சு ஃபுல் பிரைட்னஸ் வச்சோம் நல்லா இருக்கு. அதனால எங்களுக்கு நாங்கள் எடிட் பண்ணும்போது ஒவ்வொரு வீடியோ நாங்கள் சொல்றோம் அது எப்படி நல்லா யூஸ் ஆகுது. அடுத்தது நாங்கள் ஏன் இந்த ப்ரீமியம் பற்றிலாம் சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் எடிட் பண்ணிட்டு பண்றப்ப அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ எப்படி இது இருக்கு நான் ஒர்க் பண்ண வரைக்கும் எப்படி இந்த ஒரு மாசம் எப்படி ஒர்க் பண்ணிட்டோ, இல்லாட்டி எங்களால் முடிஞ்சப்போ இதோட ஃபுல்லா நான் அலசி ஆராய்ச்சி வீடியோ பண்ணும்போதே சும்மா சொல்றோம் இது நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா வருதுன்னு சும்மா சொல்லிட்டே வருவோம். ஹாய், நான் உங்களுக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோ எடிட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு சொன்னேன்ல, எடிட் பண்ணும்போதே சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா அவன் வந்து யூடியூப்பில் வந்து 8 hours மேலே யூஸ் பண்ணியிருந்தனால தான் இதுவாச்சுன்னு சொன்னான். இது வந்து தாங்குச்சுன்னு சொன்னான். ஆனால் ப்ரீமியர் ப்ரோ எடிட் பண்ணும் போதே சார்ஜ் குறையுது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே குறையுது. சார்ஜ் யூஸ் பண்ணிகிட்டே எடிட் பண்ணால் நல்லா இருக்குது. ஆனால் சின்னதாக ரொம்பலாம் லேகலாம் ஆகல, சின்னதாக லைட்டாக லேக் ஆகுது. ஏன்னா எடுத்தது நம்ம சோனியில் எடுத்தோம், கேமராவில் எடுத்தனால கொஞ்சம் லைட்டாக. ஆனால் மற்ற கொஞ்சம் எடுத்தோமா ஒரு 1% கம்மி தான் லேகு, அது பரவாயில்ல தான். ஆனால் நல்லா தான் இருக்குது. எடிட் பண்ணி தான் இருக்கிறோம், ஃபைனல் வந்துட்டோம், எடிட் பண்ணினே இருக்கிறோம். கரெக்டாக இப்போ கண்டினியூ பண்ணலாம் வீடியோ. எனிவே நம்ம சேனலுக்கும் லேப்டாப் வாங்கியாச்சு. உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் சும்மா வந்து லேப்டாப் வாங்கியிருக்க மாட்டேன். ஏன்னா இப்போ ஒரு யூடியூபர் என்னை பார்க்குறாங்க, ஒரு 10 பேர் 30 பேரும் என் ஃபேமிலியும் பார்க்குறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க. இப்போ என்னையும் நம்பி ஒருத்தவங்க உட்காந்து அவங்க டைமில் எனக்கு கொடுத்து பார்க்குறாங்கன்னா, அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்காக நம்ம ஒழுங்காக இருக்கணும். இது வந்து ஒரு பொறுப்பு தர இடம் தான் இது சொல்ல போனால். அதனால அவங்களுக்காக இல்லை, இது எனக்கும் யூஸ்ஃபுல் தான், அவங்களுக்காக சொல்ல. ஆனால் ஒரு வீடியோ பண்ணணும் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு காசு எடுத்து வச்சு உங்களுக்கு லேப்டாப் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் மாஸ்டருக்கு 2 வீடியோவாவது வந்துடும். எனிவே உங்களிடமிருந்து விடைபெறது உங்கள் விளாக் பண்ற சிவா. டாடா பாய். வித் தமிழ், வித் எடிட்டர் நம்ம தமிழ். ஓகே, டாடா பாய் பாய். பி சேஃப், பத்திரமா இருங்க. ஸ்பெட் லவ். மூட முடியாது. அதுல மூட முடியாது, நாங்க கருப்பு போட்டுக்கிறோம். ஓகேவா? பாய். வட்டா மாமே. ஓகே. இருங்க பாய்.